என் அன்பு பிள்ளையே, நீ எதிர்பார்த்த உதவி உன் இல்லம் தேடி இன்று மாலைக்குள் மிக மிக முக்கியமான நபரின் மூலம் வந்து சேரப்போகிறது. நீ யாருக்காக காத்திருந்து உதவி பெற வேண்டும் என்று நினைத்தாயோ அவரே உனக்காக வந்து உதவி செய்ய போகிறார். நீ நினைத்து பார்த்திடாத விஷயம், நினைத்து பார்த்திடாத அளவுக்கு அங்கு நாம் கையே விட்டு சென்று விடுமோ என்று பதற்றத்தில் இருந்து கொண்டிருந்தாய். அது எப்படி? அது உனக்கானது என்று தெரிந்த பின்பும் உன் வாழ்க்கையை அப்படியே விட்டு விடுவேன் என்று நினைத்தாய். இனி அப்படி ஒரு நிலைமைக்கு என் பிள்ளைகளே நான் தள்ளப் போவதே இல்லை. இதோ உண்மை நிலை அறிந்தவுடன் உன் உதவிகளை செய்வதற்கு நான் உனக்காக ஒரு நபரை அனுப்பி வைக்கிறேன். அவரை இன்று அடையாளம் கண்டு கொண்டு உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷத்தை பெறத்தான் போகிறாய். என் பிள்ளைகளின் மனம் சிறிது கலங்கினாலும் வாழ்க்கையில் அவர்கள் எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை சந்தித்திருக்கிறார்கள் என்று எனக்கு மட்டும் தான் தெரியும். என் தங்கமே, தவறே செய்யாத சில விஷயங்கள் உன் மனதை போட்டு வருத்தி கொண்டிருக்கிறதல்லவா? அப்பா, நான் இந்த விஷயத்தில் இதை செய்தால் கூட எனக்கு இவ்வளவு வருத்தம் இருக்காது. ஆனால் ஒன்றுமே நடக்காத விஷயத்திற்கு எவ்வளவு பெரிய அவமானங்களை நான் சந்தித்திருக்கின்றேன். எவ்வளவு பெரிய பட்ட பெயர்கள் எல்லாம் எனக்கு கிடைத்திருக்கின்றது. இதுவெல்லாம் எதன் வெளிப்பாடு என்று தானே கேட்கிறாய்? என் தங்கமே, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த அவமானங்களும் துரோகங்களும் உன் வாழ்க்கையின் கருமாக்களை குறைப்பதற்கான ஒரே வழி. அதனால தான் நான் சற்று பொறுமையாக இருந்து வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் உன்னை குழிக்குள் தள்ளிவிட நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன். அதை முதலில் தெளிவாக புரிந்து கொள். நடப்பதை பார்த்து பயம் கொள்ளாதே. ஐயோ, நம் வாழ்க்கை இப்படியே சென்று விட்டால் நான் எப்படியப்பா முன்னேறுவது என்று நீ கேட்காதே. என் தங்கமே, இதோ கரை சேர்க்க இந்த அப்பாவின் கரங்கள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. இனி எதை எப்படி எங்கே செய்ய வேண்டுமோ என் லீலைகளை அனுபவிக்கப் போகிறாய். மனதில் வருத்தங்கள் இருந்தாலும் அந்த வருத்தத்தை ஓரம் கட்டிவிட்டு உன் செயல் என்னவோ, நான் உனக்கு கொடுத்திருக்கும் பொறுப்பு என்னவோ அதை திறம்பட செய்வதற்கான வழிமுறையை மட்டும் கண்டுபிடி. அதை விட்டுவிட்டு நீ புலம்பிக் கொண்டிருப்பதால் அங்கு ஒன்றுமே நடப்பதில்லை. மனிதனின் வாழ்க்கையில் அங்கு சில ஏற்ற இறக்கங்களும் மேடு பள்ளங்களும் இருக்கத்தான் செய்யும். அதை யார் ஒருவர் துணிச்சலோடும் மன வலிமையோடும் தாண்டி சென்று வருகிறார்களோ அவர்களின் வெற்றி தானே அங்கு இறுதியில் தீர்மானிக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட வெற்றியை உனக்கு தருவதற்குத்தான் நானும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன். இனி உன் வாழ்க்கை நன்றாகவும் வளமாகவும் மாறப்போகிறது. சுபிக்ஷமாக இருக்கப் போகிறாய். வெற்றி உன்னை தேடி வந்து விட்டது. ஓம் சாய்ராம்.